வணக்கம். இன்று நம்முடன் பெரியார் வழிவந்த சிந்தனையாளர்களில் மிக முக்கியமானவரும், தொடர்ந்து பெரியாரிய கருத்துக்களில் ஒரு சந்தேகம் எழுகிற பொழுது நாம் சென்று தீர்க்கக்கூடிய நூலகமாகவும் திகழக்கூடிய ஐயா விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஐயா வணக்கம். சமீப காலமாக பெரியார் பற்றிய எதிர்வினைகள் அதிக அளவில் எழுவதை பார்க்க முடிகிறது. ஒரு நீண்ட காலமாக பெரியாரிய பாதையில் பயணம் செய்கிறவராக இந்த எதிர்வினைகளை நீங்கள் முதல்ல எப்படி பார்க்குறீங்க? பெரியாரே எப்பொழுதும் ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். என்னுடைய கருத்து நான் சொல்லி மக்களுக்கு சென்று அடைவதை விட எதிரிகள் வழியாகத்தான் என்னுடைய பிரச்சாரம் மக்களிடம் போகிறது. என்னை எதிர்த்து மற்றவர்கள் பேசுகிற போது தான் நான் என்ன சொல்லுகிறேன் என்று மற்றவர்கள் பார்க்கிறார்கள். அப்போ என்னுடைய கருத்துக்கு எப்பொழுதுமே என்னுடைய எதிரிகள் தான் எனக்கு பிரச்சாரத்திற்கு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரியாருடைய பார்வையாக இருந்தது. இதுக்கு நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னு சொன்னால், சேலத்தில் 1971 பெரியார் ஒரு மாநாடு நடத்தினார், மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாடு. அப்போ அதை ஒட்டி தேர்தல் வர இருந்துச்சு. அப்போ அந்த ஊர்வலத்தில் ராமனை பெரியாருடைய தொண்டர்கள் அவமதித்தார்கள், பெரியார் அவமதித்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை கிளப்பப்பட்டது. அதை அப்போ இருக்கிறவங்க தமிழ்நாடு பொழுது அதை பிரச்சாரமாக்கி ராமனை அவமதிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் பேசுகிறப்ப பெரியாருடைய படத்தை பல இடத்துல செருப்பால் அடித்தாங்க. அப்போ பெரியார் ஒரு அறிக்கை விட்டார். என்னுடைய படத்தை எந்தெந்த ஊரில் யார் யார் எரிக்கணும் அல்லது படத்தை செருப்பால் அடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க உடனே ஒரு கார்டு போட்டிங்கன்னா என்னுடைய படத்தையும் செருப்பையும் பாதி விலையில் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஊர் பூரா என்னுடைய படத்தை நீங்கள் நல்லா செருப்பால் அடிங்க. நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், என்னுடைய படத்தை நீங்கள் செருப்பால் ஒருத்தன் அடித்தான்னா இந்த ராமசாமி படத்தை இவன் ஏன் செருப்பில் போடுறான், அந்த ஈரோடு மொழியில் சொல்கிறார், ராமசாமி படத்தை இவன் ஏன் செருப்பில் போடுறான் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன பதில் வரும்னு சொன்னால், ராமசாமி ராமனை ரொம்ப அவமதிச்சிட்டாரு அதனால் போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ராமனை ராமசாமி அவமதிச்சாருன்னு கேட்பான். அப்போ ராமன் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத எடுத்து மக்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வரும். அப்போ நானே இந்த செருப்பையும் இந்த படத்தையும் அனுப்பி வைக்கிறேன், என்ன நல்லா எதிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். என்னை யாரும் மகாத்மாவாக ஆக்கி விடாதீர்கள். மகாத்மாவாக நான் ஆக்கி விட்டு ஒரு கருத்தை சொன்னால் என் கருத்தை யாரும் காதில் கேட்ட மாட்டான். நான் ஒரு அயோக்கியன், நான் ஒரு போக்கிரி என்று என்னை சொல்லுங்கள். என்னை அயோக்கியன் போக்கிரி என்று நீங்கள் சொன்னால் இந்த அயோக்கியன் என்ன சொல்கிறான், இந்த போக்கிரி என்ன சொல்கிறான் அப்படின்னு என்னுடைய கருத்தை கேட்க ஆரம்பிப்பான். அதனால் தயவு செய்து என்னை மகாத்மாவாக ஆக்கி விடாதீர்கள் அப்படின்னு பெரியார் வெளிப்படையாகவே அறிக்கை விட்டு, இந்த அளவுக்கு ஒரு கழக குரல் தன்னை பற்றிய ஒரு விமர்சனம் இருந்தது. அப்போ தன்னை பற்றிய எழிமொழிகள், தன்னை பற்றிய அவதூறுகள் இவைகள் வெளியில் வரட்டும். அது வருகின்ற போதுதான் நான் யார் என்பது மக்களுக்கு போய் சேரும். நல்ல வாய்ப்பு. நான் சொல்கிற கருத்தை யாரும் கேட்கறது இல்லை அப்படிங்கிறது தான் பெரியாருடைய நிலைப்பாடு. அந்த பெரியாருடைய நிலைப்பாட்டுக்கு வலிமை சேர்க்கிற விஷயம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவங்க இதன் மேலே வைக்கிறவங்க பல்வேறு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்த சமூக சீர்திருத்த சிந்தனைகள் வழி வழியாக வருகிறது. அது சித்தர் மரபில் இருக்குது. அதுக்கப்புறம் வள்ளலார் அதை பெரிய அளவில் எடுத்திருக்கிறாரு. இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது பெரியார் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது தான் இதில் ஒரு சிக்கல் வருது அப்படின்ற ஒரு பார்வையும் முன் வைக்கிறாங்க. அதாவது இந்திய சமூக அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இது கிட்டத்தட்ட பெரியாருடைய பார்வை இது ஒரு பார்ப்பனிய சமூக கட்டமைப்பு அப்படிங்கிற பார்வையில் அவர் தெளிவாக இருந்தார். பெரியார் ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொண்டார். அவர் யாருன்னு சொன்னால் புத்தர். புத்தருடைய சங்கம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. நீ உன்னுடைய தத்துவத்திற்கு கட்டுப்பட்டு நடு, தலைவனுக்கு கட்டுப்பட்டு நடு, நீ ஏற்றுக்கொண்டிருக்கிற அமைப்புக்கு கட்டுப்பட்டு நடு. இதை பெரியார் அடிக்கடி உச்சரிக்கின்ற ஒரு மொழி. புத்தருடைய சீடர்கள் பாரிராஜர்கள் என்று சொல்லுகின்றவங்க நாடு மூலமாக போய் மக்களை சந்தித்து உரையாடி புத்தருடைய கருத்துக்களை அவங்க பரப்பினாங்க. புத்தர் ஆங்காங்கே கல்வெட்டுகள், சிலைகள் இவைகள் வைத்து இதன் மூலம் கருத்துக்களை அவர் பரப்பினார். அப்போ தன்னலமற்ற ஒரு தொண்டர்கள் நாடு நாடு சென்று மக்களை சந்திக்கின்ற அந்த பரப்புரை அப்படிங்கிறது பெரியாரை ரொம்ப கவர்ந்த ஒரு பரப்புரையாக போச்சு. அதனால தான் இது தன்னுடைய தொண்டர்களுக்கு கருப்பு சட்டை ஒன்று போட்டு கருப்பு சட்டை தோழர்கள் அவங்களை உருவாக்கி, அதே மாதிரி எப்படி புத்தர் அந்த கல்வெட்டுகள்லாம் உருவாக்கினாரோ அதே மாதிரி பெரியார் எனக்கு நீங்கள் செலவைங்கன்னு சொன்னார். பெரியார் தனக்கு செலவைங்கன்னு சொன்ன ஒரு பெரியார் தலைவர் பெரியார் தான். ஒரு கோயில் சிலையை பார்க்கப்ப ஒரு பக்தனுக்கு எப்படி ஒரு கடவுள் நம்பிக்கை வருமோ, அப்போ என்னுடைய சிலையை பார்க்குறப்ப இவன் ஒரு மாறுபட்ட கருத்தை சொன்னவன், இவன் ஒரு கடவுள் மறுப்பாளங்கிறது தெரியணும் அப்படின்னு சொன்னாங்க.
அப்போ ஒரு இடத்துல பார்க்குறப்ப சில இடத்துலலாம் உங்கிற மாதிரிலாம் சிலை இல்லை, நல்லா இல்லை அப்படின்னு பெரியார்கிட்ட சொன்னப்போ எனக்கு அது முக்கியம் இல்லை, அந்த சிலைக்கு கீழே நான் சொல்கிற கருத்து பொறிக்கப்பட்டிருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம் என்று சொன்னார். அப்போ புத்தர் வந்து எந்த முறையில் தொண்டர்களை அனுப்பி மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்தாரோ அதே பாணியில் தான் அவர் மக்களை சந்தித்தது. அதே மாதிரி தான் வந்து நூல்களை வெளியிட்டு பரப்பியது. மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது தான் புத்தர் வந்து இந்த நாட்டில் ஏற்படுத்திய மகத்தான புரட்சி. மகத்தான புரட்சியில் புத்தர் ஒரு தவறு பண்ணிட்டாரு. சில சிந்தனையாளர்கள், பார்ப்பனிய சிந்தனையாளர்கள்லாம் அவங்க வந்து தன்னுடைய கருத்தியலை ஏற்றுக்கொண்டவங்களை உள்ள அனுமதிச்சாரு. அது புத்தருடைய இயக்கத்தையே ரெண்டாக சிதைத்து ஹீனயானம் மகாயானம் என்று பிரிக்கப்பட்டு இன்றைக்கு பல்வேறு பிரிவுகள் அது பிரிந்து போய் இந்த நாட்டில் உருவான புத்த மார்க்கம் இந்த நாட்டிலே இல்லாமல் போய் அது இன்றைக்கு உலக நாடுகள் ஜப்பான்லையும் இந்தோனேஷியாலையும் மற்ற நாடு தென்கிழக்கு ஆசிய நாடுகளையும் வெவ்வேறு வடிவத்தில் இருந்தாலும் இந்தியாவில் காணாமல் போச்சுன்னா என்ன காரணம்? இந்த நாட்டில் உருவாக்கிய ஒரு மகான். அப்போ இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய சதி நடந்து அந்த தத்துவத்தை அழிக்கப்பட்டது. அந்த தத்துவம் என்ன? ஊடுருவல் தத்துவம். அந்த ஊடுருவல் பார்ப்பனிய ஊடுருவல். அந்த ஊடுருவல்னால தான் புத்தர் செஞ்சார். ஆனால் ஊடுருவலால் அழிக்கப்பட்டது. பெரியார் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டார். என்னுடைய இயக்கத்தில் நான் ஊடுருவலுக்கு அனுமதிக்க மாட்டேன். என்னுடைய இயக்கத்திற்கு நீங்கள் சிந்தனை கருத்து நீங்கள் சொன்னீங்கன்னா வெளியே இருந்து சொல்லுங்கள், இயக்கத்துக்குள்ளே வராதிங்க என்று ஒரு நிலைப்பாட்டை பெரியார் எடுத்தார். அதற்கு பிறகு சித்தர்கள் வந்திருக்கிறார்கள், சாவர்கள் இருந்திருக்கிறார்கள், விவாதங்கள் நடந்திருக்கு. அது சமணர்கள் கூட கிட்டத்தட்ட அந்த கருத்தில் உள்ளவங்க தான். அப்போ இதெல்லாம் பிலாசபிக்கலான ஒரு வாதங்கள் நடந்திருக்க தவிர மக்கள் இயக்கமாக பரிணமித்த புத்த மார்க்கம் ஊடுருவி அழிக்கப்பட்டது. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக பல பேர் வந்தாங்க. கடைசியாக வள்ளலார் வந்தார். வள்ளலார் மனம் விரும்பி அவர் தனியாக ஒரு நிலத்தை உருவாக்கி அங்கே ஒரு விளக்கை வைத்து உருவ வழிபாடை மறுத்து, சமயத்தை மறுத்து, சாஸ்திரத்தை மறுத்து, அவரே ஆரம்ப காலத்தில் சைவத்தை போற்றியவர், பழமையை போற்றியவர் தான். அவரும் திருந்தி தான் அந்த நிலைக்கு வருகிறார். அப்போ வள்ளலாறு செய்திருக்கிறார், யார் அதை மறுக்கலை. வள்ளலாருக்கு பெரியாரும் கருத்துக்கு ஆதரவு தந்திருக்கிறார். வள்ளலார் வந்து ஒரு சுவாமிகள் பாடினாரு, ஆனால் அது ஒரு பெரிய மக்கள் இயக்கமாக, பார்ப்பனைத்தை எதிர்த்துகின்ற ஒரு மக்களை அணிதிரட்டுகின்ற ஒரு போராட்ட இயக்கமாக வள்ளலார் செய்யலை. அப்போ வள்ளலாருடைய கருத்தினுடைய நீட்சி தான், புத்தருடைய நீட்சி தான், சாவர்களுடைய நீட்சி, வள்ளலாருடைய நீட்சி, அதனுடைய நீட்சி தான் பெரியார். ஆனால் பெரியார் வந்தால் சொன்னார், அவர்களெல்லாம் இந்த நாட்டில் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் பல்வேறு சூழ்ச்சிகளால் வழுங்கடிக்கப்பட்டன. ஆனால் தன்னுடைய சீர்திருத்த சிந்தனைகளை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி அது போராட்ட இயக்கமாக மாற்றி அதுக்கு ஒரு வலிமையான அடித்தளத்தை இங்கே உருவாக்கினார் என்கிற ஒரு விஷயத்தில் தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த நீங்கள் சொல்லுகிற தலைவர்கள்லாம் ஒரு வரலாற்று தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்குறோம். நமக்கு அவங்களுக்கு ஒரு முரண்பாடு கிடையாது. வள்ளலாரை வந்து பெரியாருடைய அந்த கடைசி திருமுறைகளை பெரியார் அச்சிட்டு நூலாக, வள்ளலார் கோயிலுக்கு ஐயா பெரியார் போயிருக்கிறார். அங்கே இப்போ இருக்கிற வடலூருக்கு உள்ளே போகிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, மாமிசம் சாப்பிடுகின்றவர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அப்போ நான் மாமிசம் சாப்பிட்றவன், நான் உள்ளே போகிறது எனக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லி நான் உள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறார் வெளியில். வள்ளலார் அங்கே ஆலயத்துக்கு வடலூருக்கு போயிருக்கிறார். ஆனால் வடலூரும் ஈரோடும் சொல்லி நூல்கள் போட்டு திருக்குறள் சாமி நூல் போட்டிருக்கிறாரு, வரவேற்காங்க. வடலூருடைய இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். சித்தர் மரபில் இருந்த ஒரு கழக குரல், வள்ளலாரிடம் இருந்த ஒரு கழக குரல், புத்தரிடம் இருந்த ஒரு கழக குரல் நூற்றாண்டுகளின் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வந்து ஏன் மக்கள் இயக்கமாக பரிணமிக்க முடியாமல் எந்த சக்தி தடையாக இருந்தது என்பதை பாடமாக பெரியார் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய இயக்கத்தை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு வழிநடத்தி போனார். அப்போ அவர்கள் வந்து முடியாத ஒரு ஒன்றை வந்து பெரியார் வந்து இந்த நாட்டில் நிலைநிறுத்தி அதற்கான ஒரு வெற்றி முறைகளை சுவட்டி சமூகத்தை அந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி இன்றைக்கு அவர் சொன்ன பழையெல்லாம் வந்து பல்வேறு திட்டங்கள் அமலாக்கப்பட்டது. இன்றைக்கி இந்த சமூகியல் பார்வை சொன்னால் வரலாற்று போக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த வரலாற்று போக்கை வந்து திருப்பியது அப்படிங்கிறதுல வந்து 1916 ஆண்டு அந்த நீதி கட்சி அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே இந்திய சமூக கட்டமைப்பு ஒரு தேக்கமான ஒரு சமூக அமைப்பு. இந்த சமூக அமைப்பில் வந்து ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்கள், ஒரு நிலப்பிரபுத்துவ சமூகமோ ஆதி பொது உடைமை சமூகமோ எந்த மாற்றங்களும் நிகழாமல் தேங்கி போய் கிடந்த ஒரு பார்ப்பனிய பொருள் உற்பத்தி சமூக அமைப்பு. அதுதான் காரல் மார்க்ஸே சொல்லியிருக்கிறார், இந்த அமைப்பு என்பது ஒரு தேக்கமுற்ற சமுதாயமாக இருக்கிறது. உலகத்தில் இந்த பிரிமிட்டிவ் கம்யூனிசம், ஃபியூடலிசம், கேபிட்டலிசம், இந்த சமூக மாற்றங்கள் வந்திருக்கு. அது எதுவுமே இங்கே நிகழாமல் போனதுக்கு காரணம் இது ஒரு தேக்கமுற்ற சொசைட்டி. இதை யார் உடைச்சான்னு சொன்னால், பிரிட்டிஷ்காரன் நீங்கள் வந்ததுக்கு பிறகு அவன் உருவாக்கிய சில தொழில் கொள்கைகள், அவன் உருவாக்கிய இந்த போஸ்ட் ஆஃபீஸ், அவன் போட்ட அந்த ரயில்வே, இந்த தொடர்புகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சமூக தேக்கங்கிறது உடைய ஆரம்பிக்குது. அந்த சமூக தேக்கம் உடையிற காலகட்டத்தில் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கங்கிறது எழுந்து வருது. அந்த காலகட்டத்தில் பார்ப்பனர் அல்லாதாருங்கிறது பார்ப்பனருங்கிற அளவு கூர்மை தான் அந்த முரண்பாடு. அந்த முரண்பாட்டினுடைய தொடர்ச்சியை அந்த இயக்கத்தை பெரியார் எப்படி வெற்றிகரமாக கையாண்டார், பார்ப்பனர் அல்லாத நீதி கட்சியை தன்னுடைய வழிகாட்டல்படி அந்த இயக்கத்தை செயல்பட வைத்தார். பிறகு ஒரு கட்டத்தில் அவர்களே பெரியார் சிறையில் இருந்தபோது
1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பெரியார் பெல்லாரி சிறையில் இருந்தபோது நீதி கட்சி தலைவர்கள் சென்னையிலே கூடி சிறையிலே இருக்கிற பெரியாரை தலைவராக அவருடைய கட்டவுட்டை ஒன்று செய்து வைத்து சர் ஏடி பன்னீர்செல்வம் பாரட்லா அவர்கள் மாநாட்டு தலைவருடைய மாலை எடுத்து பெரியாருடைய காலுக்கு நான் போடுகிறேன் என்று பெரியார் காலுக்கு போட்டு சிறையிலிருந்து கியாபி விஸ்வநாதம் அவர்கள் எழுதி வந்த உரையை அங்கே படித்து அவர் தலைவராக்குறாங்க. சிறையில் இருந்த ஒருவரை நீதி கட்சி தலைவராக கொண்டாடியது. அதற்கு பிறகுதான் 44 அது அதில் ஒரு பண்பு மாற்றம் ஏற்பட்டு அது மிட்டாமராசார்கள் படித்தவர்களுக்கான கட்சியாக இருக்குது. மக்களிடம் போகக்கூடிய பாமரர்களுக்கான ஒரு பண்பாடு இல்லை அப்படிங்கிறதுனால அது திராவிடர் கழகம் அப்படிங்கிற மாற்றி அது ஒரு பண்பாட்டு மாற்றத்துவாக்கி இது அவங்க தேர்தலில் ஈடுபட்டாங்க. இந்த கட்சி தேர்தலில் ஈடுபடாது, இது சமுதாய புரட்சி இயக்கம் என்று அறிவித்து அதனுடைய பயணத்தில் பெரியார் தடுப்பார். திராவிடர் கழகம் இந்த திராவிடம்ங்கிற இந்த சொல்லோட மூலம் என்ன, இது எப்படி அப்படிங்கிற விமர்சனத்தையும் அது தமிழில் காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லி விமர்சனம் பண்ணார். அப்படிங்கிற இது இரண்டையும் நீங்கள் எப்படி? திராவிடர் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் ஆரம்பத்தில் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் தான் இருந்தது. ஏன் அல்லாதார் என்று வைத்துக்கொள்ளணும், நமக்குன்னு ஒரு அடையாளம் இல்லையா? அப்போ பார்ப்பனர் அல்லாதாரை எந்த மொழியில் சுற்றுறது அப்படின்னு சொன்னால் திராவிடர் அப்படிங்கிற ஒரு மொழியை தேர்வு செஞ்சாங்க. அப்போ பெரியார் அந்த திராவிடருங்கிற சொல்ல எடுத்துக்கிட்டார். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இது திராவிடருங்கிறது தமிழ்ச்சொல் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பெரியார் சொன்னார், திராவிடருங்கிறது தமிழ்ச்சொல் இல்லை, எனக்கு அது தெரியும். ஆனால் காலத்தில் எப்படி பார்ப்பனர்கள் ஊடுருவி அழிச்சாங்களோ அந்த மாதிரியான ஆபத்துகள் என்னுடைய இயக்கத்தில் விடக்கூடாதுங்கிறதுனால நான் இந்த அமைப்புக்கு பார்ப்பனிய ஊடுருவல் இல்லாத பார்ப்பன எதிர்ப்பு சித்தாந்தத்தை முன்வைத்த ஒரு இயக்கத்தை நான் கட்டுறப்ப அதற்கு இந்த திராவிடருங்கிற பேரை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இல்லாட்டி நான் வேற ஒரு பேரை வைக்கணும்னு சொன்னால் சூத்திரர் கழகம்னு இதுக்கு வைக்கணும். ஆனால் சூத்திரர் கழகம் என்று வைப்பது அவ்வளவு நல்லா இல்லை அப்படின்னு மற்றவங்க சொன்னதுனால நான் திராவிடர் என்ற பெயரை வைக்கிறேன். இல்லை, இதற்கு சரியாக பார்ப்பனிய ஊடுருவல் இல்லாத திராவிடர் என்பதற்கு மாற்றுச்சொல் யாராவது சொன்னீங்கன்னு சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெரியார் இந்த திராவிட கழகத்தை அவர் ஆரம்பிக்கிறார். அப்போ திராவிடருங்கிறத வைத்த ஒரு குறியீட்டு சொல் பெரியார் என்ன சொல்றாருன்னா, திராவிடம் அப்படிங்கிறது மொழியை குறிக்குது, பண்பாட்டை குறிக்குது, இனத்தை குறிக்குது. மூன்றும் அந்த அடங்கக்கூடிய ஒரு சொல்லாக தான் அந்த திராவிடர் அப்படிங்கிற ஒரு சொல்ல கையாளப்பட்டு வருது. வரலாற்று காலத்தில் அந்த சொல் பயன்பெற்றிருக்கு. பெரியார் திராவிடம் என்று சொன்ன பெரியார் ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சென்னை மாகாணம் என்று தான் இருந்தது. சென்னை மாகாணத்தில் கர்நாடகத்தின் ஒரு பகுதி இருந்துச்சு, கேரளாவில் ஒரு பகுதி இருந்துச்சு, ஒரிசாவில் ஒரு பகுதி, சென்னை, இதெல்லாம் சேர்ந்தால் சென்னை மெட்ராஸ் பிரசிடென்சி. மொழிவெறி மாநிலங்கள் பிரிக்கப்படலை. அந்த காலகட்டத்தில் சென்னை மாகாணத்தில் இந்த எல்லா பகுதிகளும் சேர்ந்து அடங்கி இருந்த காலகட்டத்தில் எங்களுக்கு இந்திய யூனியன், இந்தியாவில் எங்களை ஒன்றா சேர்க்காத. இன்றைக்கு இந்திய யூனியன், இந்திய காங்கிரஸுங்கிறது பார்ப்பனர்களுடைய ஒரு கட்டமைப்பில் இருக்குது. நீங்கள் திரும்பி அவங்களோட பிரிட்டிஷ்காரன் எங்கள்கிட்ட நீ அவனை ஒப்படைச்சிட்டு போயிட்டீங்கன்னா வாங்கிட்ட நான் எப்படி அடிமையாக இருக்கணும் அப்படி தான் அவன்கிட்ட நான் அடிமையாக இருப்பேன். அப்போ எங்களை சேர்க்காதீங்க, எங்களுக்கு தனி ஒரு டொமைன் அந்தஸ்து கொடுத்துருங்க என்று சொல்லி கேட்டப்ப இந்த மாநிலத்தில் இருக்கவங்கலாம் சேர்ந்து சேர்றப்ப திராவிடங்கிற சொல்ல பயன்படுத்த வேண்டிடுச்சு. ஏன்னா ஆந்திராவில் நாங்கள் இருக்கோம், பார்ப்பன இல்லாத இயக்கத்தை எல்லாம் இருக்காங்க, திராவிடங்கிற சொல்ல பயன்படுத்தப்பட்டு வந்துச்சு. அதற்கு பிறகு மொழிவழி மாநில பிரிவினை வருது. மொழிவழி பாடலை வந்த பிறகு பெரியார் சொன்னார், மொழிவழி மாநிலம் பிரிஞ்சிருச்சு, இந்த கன்னடத்துக்காரர்களோ கேரளத்துக்காரர்களோ அவங்களுக்கு தமிழ்நாடு போல சுயமரியாதை இல்லை, அவர்களை வைத்துக்கொண்டு நான் ஒரு சுயமரியாதைக்கும் நாட்டுக்கும் போராட வேண்டியது பெரிய தொல்லையாக இருந்தது, அதனால் ஒரு பெரிய தொல்லை விட்டுவிட்டது என்று சொல்லி அவர் அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா 1938 இந்திய போராட்டத்தில் தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற முழக்கத்தான் வைக்கிறார். திராவிடர் கழகம் தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற முழக்கத்தான் பெரியார் வைக்கிது. இந்த திராவிடம் அப்படிங்கிறத நம்ம நேரடியான ஒரு பொருளை தேடக்கூடாது, அதுக்கு ஒரு சிம்பாலிக் மீனிங் இருக்கு. சிம்பாலிக் மீனிங், கல்ச்சுரல் மீனிங். ஆரிய எதிர்ப்பினுடைய ஒரு குறியீட்டு சொல் திராவிடம். ஆரியத்தினுடைய எதிர்ப்பு குறியீட்டு சொல் தான். ஆரிய கலாச்சாரங்கிறது வர்ணாசிரமத்தையும் சாதிய கட்டமைப்பையும் பெண்ணடிமையும் அது சொல்ற வேத பண்பாடு. இன்னைக்கு பேசுகிற இந்திராஷ்டிர பண்பாடு, அது இந்திராஷ்டிர பண்பாட்டுக்கு மாற்றாக நம்ம இருக்கிறோம். அப்போ மொழியை மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் அவர் என்ன சொன்னார், நான் வெறும் தமிழர் கழகம்னு வச்சுங்க, இங்கே பேசுகின்ற நம்முடைய பண்பாட்டுக்கு எதிரானவர்கள்லாம் நானும் தமிழ் மொழி பேசுகிறேன் என்று சொல்லி இங்கே இருக்கிற மற்ற நம்ம பண்பாட்டு விரோதிகளும் என்னுடைய தமிழ் மொழியின் அடிப்படையில் சேர்ந்துருவாங்க. அது புத்தருக்கு ஏற்பட்ட ஆபத்தான் இங்கேயும் சேரும். அந்த ஆபத்து எனக்கு விடக்கூடாது. அதனால தான் நான் அந்த தமிழருங்கிற வார்த்தையை தவிர்த்துட்டு நான் திராவிடருங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு தமிழனுடைய விடுதலைக்காக, தமிழ்நாட்டினுடைய விடுதலைக்காக நான் போராடுகிறேன் அப்படிங்கிறத பெரியார் தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கிறார். இந்த மொழி மேல ஐயா வைத்த அந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மொழியை அவர் ஒரு அறிவியல் மொழியாக பயன்படும். மொழிங்கிறது ஒரு தொடர்புக்கான ஒரு மொழி, அதில் பண்பாடு இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் தமிழ் மொழியை பொறுத்தவரையிலும்
நமக்கு தமிழ் மொழியின் பெருமைக்காக நான் சொல்லக்கூடிய சங்க இலக்கியங்களை விட்டு அதற்கு பிறகு வந்த பக்தி இலக்கியங்கள், புராணங்கள், அதில் கட்டமைக்கப்பட்டவை, இவைகளின் வழியாக தமிழின் பெருமை என்று பேசப்பட்ட போது ராமாயணத்தையும் மற்ற பழம்பெருமை இலக்கியங்களையும் பேசிக்கிட்டு அதுவே வந்து திரும்ப ஒரு பழமை மீட்புவாதத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழலை பெரியார் கண்டார். தமிழ் அறிஞர்கள், தமிழ் புலவங்களாம் பழமைவாதிகளாகவே இருக்கிறாங்களே, ராமாயணங்கிறதெல்லாம் வந்து நம்மளை அடிமைப்படுத்தப்பட்ட வந்த ஒரு காவியமாக தானே இருக்குது, அதை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டாடுறாங்கிற ஒரு கவலை பெரியாருக்கு இருந்துச்சு. அப்போ சங்க இலக்கியங்களை பற்றியான ஒரு நல்ல பார்வை இருந்தாலும் அதற்கு பின்னாடி வந்த பக்தி இலக்கியங்கள், மற்ற இலக்கியங்கள்லாம் ஒரு அறிவியல் பூர்வமாக இல்லை. அப்போ இதற்கு வந்து தமிழை வந்து ஒரு அறிவியல் மொழியாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கவலை பெரியாருக்கு இருந்தது. ஆனால் தமிழ் மீது அவருக்கு கவலை இருந்தது, தமிழ் மொழி மீது அவருக்கு ஒரு அந்த மொழி வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்ற பரிவு இருந்தது. அப்போ அவர் தான் வந்து முதலில் 1900 திருக்குறள் மாநாட்டை வந்து தமிழ்நாட்டில் நடத்துகிறார் பெரியார். திருக்குறள் மாநாடு நடத்துகிறார். தமிழ் அறிஞர்களை வந்து ஒன்றா கூட்டி வச்சு அந்த மாநாடு நடத்துகிறார். திருக்குறளை வந்து பையில வைத்துக் கொள்கின்ற அளவிற்கு ஒரு காலனாவுக்கு அந்த திருக்குறளை போட்டு பல்லாயிரக்கணக்கில் மக்கள்கிட்ட அவர் வந்து அதை பரப்பி கொண்டு போகிறார். அப்போ அவர் சொல்கிறார், திருக்குறளில் வந்து பல பகுத்தறிவு கருத்துகள், அதாவது எல்லா உயிர்களும் சமம் சொல்லுது, பகுத்தறிவை சொல்லுது, பிறப்போக்கு உள்ளாவுக்கு சொல்லுது, எல்லா கருத்துக்களும் இருக்குது. ஆனால் திருவள்ளுவர் காலத்தில் இருந்த சமூகம் வந்து ஒரு பெண்ணடிமை சமூகமாக இருக்குது, இப்போ பெண்ணுரிமை பேசுகிற சமூகமாக இருக்குது. அப்போ திருவள்ளுவருடைய கருத்துக்களை வந்து பெண்ணுரிமை பார்வையில் சில விமர்சனம் எனக்கு இருக்குது. ஆனால் விமர்சனம் இருந்தாலும் நமக்கான ஒரு அடையாளமாக திருக்குறள் தான் இருக்கிறது. திருக்குறள் தான் நமது மதம், திருக்குறள் தான் நமது நெறி, திருக்குறள் தான் நமது அறம் என்று பெரியார் வெளிப்படையாகவே எழுதி திருக்குறள் வந்து போற்றி செஞ்சிருக்கிறார். அதே நேரத்தில் தமிழ் வந்து சமஸ்கிருதத்தால் அவமானப்படுத்தப்பட்ட போதெல்லாம் பெரியார் தான் எதிர்த்து இருந்திருக்கிறார். அது மாதிரி மறைமலையடிகளாருக்கும் வந்து பெரியார் கடையில் பெரிய சைவத்துக்கு சண்டை நடந்துகிட்ருக்கு. அந்த போராட்டத்தில் வந்து மறைமலையடிகள் வந்து இந்த சமஸ்கிருதத்தினுடைய நூல்கள்லாம் கண்டித்து எழுதப்பட்ட ஒரு நூலை வந்து பல்கலைக்கழகத்தில் வந்து பாடமாக வச்சப்ப எல்லாம் எதுக்குறாங்க. மறைமலையடிகளுக்கும் தனக்கும் ஒரு கடுமையான சண்டை நடந்துகிட்டு இருக்க நேரத்திலே மறுமலையடிகள் ஓடி போய் கையை பிடிச்சிக்கிட்டு யார் உன்னுடைய நூலை வந்து எதுக்கிறது, யார் நான் பின்னாடி நிற்கிறேன்னு சொல்லி அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்கிறார். அப்போ கோயிலில் வந்து வழிபாட்டுக்கு வந்து தமிழ் வேணும் அப்படின்னு போராட்டியிருக்காரு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும்னு சொல்லியிருக்கிறார். சுயமரியாதை திருமணம் சமஸ்கிருத மந்திரத்தில் ஓதி தான் மேலே உள்ளவங்கெல்லாம் வந்து தேவர்கள் நிர்ணயிக்கிறாங்க, அவங்க தான் இந்த திருமணம் செல்லுமா செல்லாதுன்னு சொல்லுவாங்க என்று சொல்லப்பட்டது வந்து மாற்றி அது தமிழில் வந்து ஒரு உறுதிமொழி ஏற்க வைத்து பெண்ணுரிமையை பேணுகின்ற ஒரு சுயமரியாதை திருமண முறையும் பெரியார் தான் வந்து பண்பாட்டு தளத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். இந்த தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லப்படுகிற ஒரு அறிக்கை, பெரியாருடைய அறிக்கை, அந்த அறிக்கை வந்து ஒரு சின்ன ஒரு 3-4 பாரா தான். அந்த அறிக்கையை எழுதிட்டு கீழே பெண் குறிப்புன்னு அந்த அறிக்கையில் ஒரு குறிப்பு போடுறார். நான் இந்த வார்த்தையை பயன்படுத்தியதன் காரணமாக தமிழ் பண்டிதர்கள், தமிழ் புலவர்கள், தமிழ் வித்வான்கள் என் மீது கோபப்படக்கூடும், அது எனக்கு தெரியும். நீங்கள் என் மீது கோபப்படுவதை விட அறிவியல் சார்ந்த இலக்கியங்களையும் படைப்புகளையும் நீங்கள் எழுதுவீர்கள் என்று சொன்னால் அதை நானே பணம் கொடுத்து வாங்கி அச்சு போட்டு மக்களிடம் நான் பரப்புவேன், என் மீது வீணாக ஆத்திரப்படாதீர்கள் அப்படின்னு பின்குறிப்பு போட்டிருக்கிறார். ஒரு நவீனமாகணும், இந்த மொழி ஒரு நவீனமாகணுங்கிற நீங்கள் நவீனமாக இருக்குல்ல, கணினி தமிழில் கொண்டு வந்திருக்கிறோம், எவ்வளவு தட்டச்சு முறையில் தமிழ் எழுத்துக்களை மாற்றி வைத்திருக்கோம், வடிவங்களை மாற்றி வைத்திருக்கோம், அதெல்லாம் வந்துருக்குல்ல. நீங்கள் அது எழுத்து சிதத்தை வந்தால் கூட பல பழமைவாதிகளாக எதிர்த்தாங்க, ஆப்போசி போன்றவங்களாம் எதிர்த்தாங்க. ஆனால் அது வேணும்னு சொல்லி தான் பெரியார் வந்து போகிறானா, அது இன்றைக்கி அரசை ஏற்றுக்கொண்டு இருக்கிற முறை வந்திருக்கு. அப்போ மொழியை வந்து ஒரு அறிவியல் ரீதியாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பெரியார் சொன்ன கருத்தை தமிழ் மொழிக்கே பெரியார் எதிர்ப்பானது இவங்க சொல்கிறதுங்கிறது ஒரு தப்பான ஒரு விஷயம். அதற்கு அவர் நீங்கள் சொன்ன மாதிரி திருக்குறள் இப்படி பல்வேறு விதங்கள்லையும் அவருடைய பங்களிப்பு ரொம்ப பெரியது இல்லைங்களா. இப்போ இன்னொரு விஷயங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, அம்பேத்கர் பெரியார் ஒப்பீடு வந்து எப்படி சரி, நீங்கள் வந்து 2 பேரையும் எந்த தளத்தில் அப்படி, நான் கேட்குறேன், எந்த தளத்தில் அவங்க வேறுபட்டு இருந்தாங்க, அது சொல்லுங்க. எந்த தளத்தில் வேறுபட்டு இருந்தாங்க? அதாவது அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரு பாடப்புத்தகத்தில் 2 பேரையும் ஒப்பிட்டு காட்டி ஒரு கட்டுரை எழுது அப்படின்னு வந்து ஒரு ஆராய்ச்சிக்காக அம்பேத்கர் பெரியாரை யாரும் இங்கே ஒப்பிட்டு காட்டலை. பட் உண்மை என்னென்னு சொன்னால் அம்பேத்கரும் பெரியாரும் சமகாலத்தில் ஒப்பிட்டு வாழ்ந்த தலைவர்களாக வாழ்ந்து காட்டி மறைந்திருக்கிறார்கள். அது வரலாறு நமக்கு சொல்லுது. 2 பேருக்கு என்ன உறவு இருக்குன்னு சொல்லுது. அம்பேத்கரை பெரியார் பார்த்ததே இல்லை. ஆனால் அம்பேத்கர் பேசுகிற கருத்தை எல்லாம் பெரியார் இங்கே கவனித்து கொண்டே இருக்கிறார். இவருக்கு சந்திக்காமலே ஒரு நட்புறவு வந்துகிட்டு இருக்கு. லாகூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு மாநாடு நடக்குது, ஜாதி ஒழிப்புக்காரர்கள் நடத்துகிற மாநாடு. அதில் அம்பேத்கரை வந்து கூப்பிடுறாங்க. அம்பேத்கர் தன்னுடைய உரையை, ஆராய்ச்சி உரையை வந்து அந்த மாநாட்டிற்கு எழுதி அனுப்புகிறார். அந்த மாநாட்டில் வந்து அம்பேத்கர் என்ன ஆகுறாருன்னா, இந்து மதம் அப்படிங்கிறது இருக்கிறவர்களே ஜாதி வந்து ஒழியாதுங்கிற வார்த்தையை சொல்கிறார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இந்து மதங்கிறத மட்டும் எடுத்துருங்க,
நாங்கள் உங்கள் ஜாதி ஒழிப்பு கொள்கையை ஏற்றுக்கிறோம், பார்ப்பன எதிர்ப்பு கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இங்கே வந்திருக்கிற கூட்டத்தில் இதை சொன்னோம்னா இது அந்த அளவுக்கு அவங்க தாக்குகிற அளவுக்கு சக்தி இல்லை. அவங்க அந்த ஆதரவு கண்ணோட்டத்தை தான் அவங்க எடுக்கணும்னு சொன்னாங்க, எதிர்ப்பு கண்ணோட்டத்தோடு எதுக்கணும்னு சொல்லலை. அந்த சங்கத்துக்கு துணைத் தலைவராக பெரியார் இருந்திருக்கிறார். அப்போ அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, அந்த வார்த்தையை எடுத்து விட்டு என்னுடைய உரை நான் வாசிக்க தவறாக இல்லை, நான் அந்த மாநாட்டிற்கு வரமாட்டேன் என்று சொன்னார். மாநாடு நிறுத்தப்படுகிறது. இதை கேள்விப்பட்ட பெரியார், நீங்கள் எழுதின உரையை எங்களுக்கு அனுப்புங்க என்று அம்பேத்கருக்கு எழுதி அந்த உரையை வாங்கி தமிழிலே மொழிபெயர்த்து குடியரசு பத்திரிகையில் முதலாக வெளியிட்டார். தமிழ்கூறு நல்லுலகத்துக்கு பல அறிஞர்களுக்கு மட்டுமே தெரிந்திருந்த அம்பேத்கர் பேரை சாதாரண மக்கள் கூட அப்படி ஒருத்தர் இருக்கிறாங்கிறத முதலாக அறிமுகப்படுத்தியது அதில் தான். அதற்கு பிறகு அது சாதிய ஒழிக்க வழி என்று நூலாக அச்சிடப்பட்டு இன்றைக்கு வரும் ஒரு பேசப்படுகின்ற ஒரு நூலாக அது இருக்கு. அதற்கு பிறகு அம்பேத்கர் அழைப்பை ஏற்று பெரியார் பாம்பே போகிறார். பாம்பேயில் வந்து சந்திக்கிறாங்க. முதல் நாள் சந்திக்கிறார், பத்திரிகையாளர் சந்திப்பு விருந்து, அடுத்த நாள் பத்திரிகையாளர் சந்திப்பு விருந்து, 2 பேரும் கலந்து பேசுகிறார்கள். அதற்கு பிறகு ஜன்னா, முகமது அலி ஜன்னா, அம்பேத்கர், பெரியார் 3 பேரும் கலந்து, அவர் பாகிஸ்தான் கேட்கிறார், இவர் வந்து சாதிய ஒழிப்பு, இவர் வந்து பெரியார் கேட்குற அந்த பார்ப்பன எதிர்ப்பு. இந்த 3 பேரும் பார்ப்பன எதிர்ப்புங்கிற ஒரு தளத்தில் வந்து கலந்து வாதிக்கிறாங்க. அப்படி ஒரு சந்திப்பு அங்கே நடக்குது. அதற்கு பிறகு அம்பேத்கர் வந்து புத்த மதத்துக்கு போய் புத்த மத மாநாடு பர்மாவில் நடத்துகிறார். பர்மாவில் புத்த மதம் நடத்துகிறப்ப மலேசியாவில் பெரியார் பயணம் போயிட்டு இருக்கிறார். மலேசியாவில் பயணம் போயிடுற பெரியாருக்கு நீங்கள் மாநாட்டுக்கு வாங்கன்னு தந்தி கொடுக்குறாரு. மலேசியாவிலிருந்து இங்கே திரும்பாமல் நேராக பர்மாவுக்கு போகிறார் பெரியார். அங்கே போய் புத்தருடைய மாநாட்டில், அவருடைய மாநாட்டில் கலந்துக்கிட்டு அவர் பேசுகிறார். அப்போ அம்பேத்கர் சொன்னார், நீங்களே என்னோட வந்துருங்க, இந்த பார்ப்பனியத்தையும் இந்து மதத்தை நம்பி நமக்கு பயன் இல்லை, இவங்க நமக்கு விடுதலை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னப்ப, நீங்கள் லட்சக்கணக்கில் நீங்கள் போங்க, எனக்கு அதில் மாறுபாடு இல்லை. ஆனால் நான் உங்கள் இதில் வந்துட்டேன்னா நான் இங்கே இருக்கிற இந்த அழுக்குகளை சீர்திருத்தத்தை என்னால் செய்ய முடியாது, நான் வேறு மதக்காரன் என்று சொல்லிவிடுவார்கள், நான் இங்கே இருந்தால் நான் போராடுறேன் என்று சொல்லிவிட்டு வந்து பெரியார் இருந்து வந்துடுறாரு. அதற்கு பிறகு 1944 வந்து பெரியார் திராவிட கழகமாக மாற்றப்ப, அந்த திராவிட கழகமாக மாற்றுவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லுகின்ற நீதி கட்சிக்காரர்கள் ஒரு குழுவாக தனியாக இயங்குறாங்க. அவங்க வந்து அம்பேத்கரை கூப்பிடுறாங்க சென்னைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு. அந்த நிகழ்ச்சியில் கூப்பிடுறப்ப அம்பேத்கர் என்ன பேசுறாருன்னா, நீங்கள் இப்படி தனிக்குழுவாக செயல்படுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை, உங்களுக்கான ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் பெரியார் மட்டுமாகத்தான் இருக்க முடியும், நீங்கள் பெரியாருடைய தலைமையை ஏற்று செயல்படுங்கள் என்று கூட்டத்தவங்களுக்கு எதிர்ப்பான ஒரு கருத்தை தான் அவர் பேசிட்டு போயிருக்கிறார். அதற்கு பிறகு வேலூரில் நகராட்சியில் வந்து அம்பேத்கருடைய படத்தரப்பை பெரியார் திறந்து வைக்கிறார். அப்போ சொல்கிறார் பெரியார், அம்பேத்கருடைய இந்த கருத்துகள் சிந்தனைகளை பார்க்குறப்ப அம்பேத்கரை நான் தலைவராக ஏற்றுக்கொண்டு விட்டேன். அம்பேத்கர் சொல்றாரு, பெரியாரை நீங்கள் ஏற்றுங்க தலைவர்னு சொல்றார். பெரியார் சொல்றாரு, நான் அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர் போகிறார். அப்போ வரலாற்று ரீதியாக 2 பேரும் ஒரே பாதையில் பயணப்பட்டிருக்கிறாங்க என்ற ஒரு வரலாற்று தடம் வந்து வரலாறுகள் நமக்கு சொல்லிட்டு இருக்கிறப்ப, இன்னைக்கு யாரோ ஒன்றா சேர்த்து வைக்கிறாங்க, ஒன்றா பேசுகிறாங்கன்னு சொல்லி பேசுறதுல என்ன ஒரு நகைப்புக்கிடமான விஷயமா இருக்கு பாருங்க. நீங்கள் பெரியாருடைய சிந்தனைகளை நம்ம எதையும் மறைக்கிறோமா? இல்லை வந்து சில ஆதாரங்களை கேட்குற போது சில பேர் வந்து நீங்கள் ஏன் அதை நாட்டுடைமையாக்கலை, நீங்கள் எல்லாத்தையும் நாட்டுடைமை ஆக்கிட்டீங்கன்னா நீங்கள் கேட்குற ஆதாரங்களெல்லாம் தர முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை வெளிப்படுத்துகிற அந்த விஷயத்தை அதெல்லாம் ஒரு அறியாமையில் பேசுகிறது தான். அதாவது பெரியாருடைய நூல்கள் வந்து இப்போ வந்து அரசு நாட்டுடைமை ஆக்கவில்லையே தவிர, பட் நடைமுறையில் வந்து பெரியார் நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. நாங்கள் வந்து பெரியார் திராவிட கழகம் இந்த குடியரசு பத்திரிகையெல்லாம் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வெளியிட்டோம். பெரியார் அதற்கு வந்து காப்புரிமை கோரி திராவிட கழகத்தில் வந்து வழக்கு போட்டாங்க. அந்த காப்புரிமை எங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்காடி அந்த காப்புரிமை வந்து 25 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு ஆசிரியர் காப்புரிமை யாரும் கோர முடியாது, பெரியார் மறைந்து 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இனிமேல் யார் போல வெளியிடலாம், இந்த பெரியார் திராவிட கழகம் வெளியிடுவதற்கு உரிமை உண்டுன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து காப்புரிமை நீக்கிட்டாங்க. அதற்கு பிறகு யார் வேணாலும் பெரியார் போல போடலாம். இப்போ தேச உடைமை ஆக்கின மாதிரி தான். இப்போ தேச உடைமை ஆக்கணும்னு சொன்னீங்கன்னா யார் காப்புரிமை வச்சுருந்தாங்கன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு அரசு பணம் கொடுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி நூல்கள் வந்து இப்போ நாட்டுடைமை ஆக்கப்பட்டு தான் இருக்குது. அப்போ திராவிடர் கழகத்துக்கும் பெரியார் திராவிடர் கழகத்துக்குமே ஒரு வழக்கு நடந்து அந்த வழக்கில் நீங்கள் இப்படி ஒரு வெற்றி பெற்று அந்த எல்லாரும் போடுறதுக்கு கொடுத்துட்டோம். இப்போ எல்லாரும் பெரியார் அன்றமன்றம்னு போடுறாங்க, பெரியார் சிந்தனைகள் போடுறாங்க, பெரியார் பெண்ணுரிமை கருத்துக்களுடைய தொகுப்பு போடுறாங்க, பெரியாருடைய கருத்துக்கள் எடுத்து தலைப்பாக போட்டு எல்லாம் வித்துட்டு தானே இருக்கிறாங்க. இன்றைக்கி யாரும் ஒன்றும் பண்ண முடியலையே, யாரும் மூடி மறைக்கலையே. இந்த புத்தக கண்காட்சிகளில் 110 கடைகளில் வந்து பெரியாருடைய நூல்கள் விற்கிது, 10 கடைகளில் பெரியார் நூல்கள் மட்டுமே வைக்கிது. எல்லா நூல்களும் பெரியார் பரப்புவதற்கு நியாயமான இருக்குது. நாட்டில் இவ்வளவு நிலவு நடக்குது, இதெல்லாம் புரிஞ்சுக்காம பெரியாரை எதையாவது சொல்லி பேசணும் அப்படின்னு சொல்லி பேசுறது மாதிரியான ஒரு உள்நோக்கத்தோடு தான் இந்த குற்றச்சாட்டுகள் போகுது. அப்படி தான் நான் சொல்லுவேன். பெரியார் ஒரு சித்தாந்தம், பெரியாரியம் ஒரு சித்தாந்தம் அப்படிங்கிற அளவில்
நாக்பூர் ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்கிறது, இங்கேயும் சில சித்தாந்தங்கள் இருக்கிறது. இப்போ வெவ்வேறு சித்தாந்தங்கள் இருக்குது. தமிழ் தேசியம் இருக்குது, திராவிடம் இருக்குது, இந்துத்துவா இருக்குது. இப்படி வெவ்வேறு சித்தாந்தங்கள் இருக்கிற பொழுது பெரியார் மீது யார் விமர்சனம் வைத்தாலும் அதை நாக்பூரினுடைய பி டீம், நீங்கள் பாஜகவினுடைய பி டீம், இப்படி என்று ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சென்று அடைப்பது சரியா இருக்கும். இல்லை, நான் கேட்குறேன்னா பெரியாருடைய எந்த சித்தாந்தத்தின் மீது நீங்கள் விமர்சனம் வைக்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன், பெரியார் வந்து திராவிடம் கேட்டது தப்பு, தமிழ் அடையாளத்தை அழிச்சாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அது தவறு. பெரியார் கடைசியாக இறப்பதற்கு முன்பு 15 நாட்களுக்கு முன்பு பெரியார் தலையில் ஒரு மாநாடு கூட்டினார். அந்த மாநாட்டினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? தமிழர் சமுதாய இழிவு ஒழிப்பு மாநாடு. 15 நாளுக்கு முன்னாடி அவர் நடத்துகிற மாநாட்டோட பேர் அதுதான். அப்போ தமிழர் சமுதாயம் வந்து ஒரு சூத்திர சமுதாயமாக இருக்குது. அது இன்றைக்கி கோயிலுக்குள்ளே போக முடியல. மனு சாஸ்திரம் இன்றைக்கி சட்டத்தில் பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிற ஒரு பிரிவின் கீழே இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்டு இருக்குது. அது வந்து ஒழிக்காத வழியே உனக்கு வந்து விடுவு கிடையாது, அதை ஒழிக்கணும். அதை அந்த சூத்திரங்கிற இழிவை காப்பாற்றி இருக்கிறது வந்து கர்ப்பகரமாக இருக்குது. அதனால் அது நுழைஞ்சு அந்த தடையை உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கட்டத்தை தமிழருடைய இழிவு ஒழிப்புக்கு தான் அவர் போராடின விஷயமா இருக்குது. இப்போ பெரியார் நீங்கள் எந்த விஷயத்தில் வந்து நீங்கள் பி டீம் டி டீம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து எதுவுமே நாங்கள் அந்த டீம் அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கு இந்திய அரசில் நடக்கிற போராட்டம் ஒரு இந்துத்துவ அரசியலை எதிர்த்து அது சார்ந்த ஒரு மதச்சார்பற்ற சமூக நீதி அரசியலுக்கான ஒரு போராட்டக்களம் தான் இன்றைக்கி உருவாகிருக்கு. இன்றைக்கி இந்துத்துவ அரசியலுங்கிறது வந்து ஒற்றை இந்தியாவை நோக்கி போகக்கூடிய ஒரு ஆபத்து வந்துருச்சு. அந்த ஒற்றை இந்தியா வந்து மாநிலங்களுடைய அடையாளத்தை அழித்துவிடும். மாநிலங்களுடைய பண்பாடு, மாநிலங்களுடைய மொழி உரிமை எல்லாவற்றையும் ஒழித்து ஒற்றை பண்பாட்டுங்களை கொண்டு வந்து தேசிய கடவுள் ராமன், தேசிய மதம் இந்து மதம். அந்த இந்து மதம் என்று நீங்கள் சொல்லுகிற மதம்ங்கிறது வந்து ஒரு பார்ப்பனிய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு மதம் அப்படிங்கிற இதை நோக்கி இன்றைக்கு ஆளுகின்ற அதிகாரம் போயிட்டுருக்கு. அதை எதிர்த்து தான், அதை எதிர்க்கிறவங்க அணி பூராவும் அதை நோக்கி தான் இன்றைக்கி வந்து ஒரு எதிரணியில் திறந்துட்டு இருக்காங்க. இந்த 2 போலரைசேஷன் இருக்குது. இந்த போலரைசேஷனில் பெரியாருடைய ஐடியாலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்குது. அவர் தான் அந்த ஆபத்தை சுட்டி காட்டினார். நீங்கள் வந்து இந்தியாவில் நீங்கள் போய் இணைஞ்சிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பார்ப்பானுக்கு அடிமையாடுவீங்க அப்படி நான் தனிந்தமாடு கேட்டேன் அப்படி சொன்ன ஒரு பெரியார் இன்றைக்கி இந்திய அரசியலமைப்பையே தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அதை உடைத்து 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 இந்து ராஷ்டிரத்தை நியமிக்கிற விஷயங்களும் போகுது. அப்போ பெரியார் என்ன ஆபத்தை சுட்டி காட்டினாரோ அந்த ஆபத்து இன்றைக்கி வேறு வடிவில் வந்து நிற்கிது. அதை எதிர்க்கின்ற ஒரு அணிகள் ஒரு பக்கமாக நிற்கிது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து பெரியாரை வந்து குற்றம் கூட்டி குறை சொல்லி பலவீனப்படுத்துறீங்கன்னா இன்றைக்கு நடக்கிற அந்த 2 அணிகளுக்கான அந்த போராட்டத்தில் நீங்கள் எந்த அணியின் பக்கம் நிற்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ தான் அந்த ஏ டீம் பி டீம் சி டீம்ங்கிற ஒரு விஷயம்லாம் வருது. இந்த விமர்சனத்தையும் இந்த காலகட்டத்தோடு இணைத்து சமகாலம் எந்த ஒரு தத்துவத்துக்கும் ஒரு டயலெக்டிக்ஸ் இருக்குல்ல, ஒரு இயங்கியலோட தான் ஒரு தத்துவம் போக முடியும். ஒரு பார்வை பெரியார் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். அப்போ வந்து ஏன்னா தென்னை மரத்தெல்லாம் வெட்டி விழுத்துறாரு, அது பகுத்தறிவா அப்படின்னு கேட்குறாரு சீமான் கேட்குறாரு. அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தப்ப காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுதோ, மது விலக்கா, அவர் எக்ஸ்ட்ரீம் தான். இப்பொழுது மது விலக்கு அப்படின்னு சொன்னால் என் தோட்டத்தில் ஏன் மது எடுக்கிற இது இருக்கணும், தென்னை மரம் நான் வெட்டுவேன், ஏன் அதிலே வேண்டாம். தன்னுடைய வீட்டில் இருக்கவங்கலாம் எல்லாரையும் வந்து கதர் கட்ட வச்சார். கதர் துணியை வந்து வீடு வீடாக தூக்கிட்டு போக ஆரம்பித்தார். பெரிய சீமானாக இருந்தவர் தான் கதர் துணியை தூக்கிட்டு பிச்சைக்கார மாதிரி ஊராக அலைஞ்சார். அப்போ அந்த காலகட்டத்தில் அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு உண்மையாக இருப்பது அப்படிங்கிறது பெரியாருடைய ஒரு பண்பு. அது வந்து ஒரு பகுத்தறிவு அதில் அப்போ ஒரு பெரியார் இயக்கமும் இல்லை. அவர் தேசிய காங்கிரஸ்னா இருந்தார். காங்கிரஸ் கட்சிக்கு அவர் போனது காரணமே அங்கே தீண்டாமை ஒழிப்பு இருக்குது, மதுவிலக்கு இருக்குது, இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் போனார். மதுவிலக்கை அப்போது ஏற்றுக்கொண்ட பெரியார் அதற்கு பிறகு கடுமையாக மதுவிலக்கை எதிர்த்து பேச ஆரம்பித்தார். மதுவிலக்கை வைத்து நீங்கள் கல்வியை ஒழிக்கிறீங்க, மதுவிலக்கு வந்து ஒரு சூழ்ச்சிகரமான திட்டம் அப்படின்னு மது மாற்றி பேசிட்டார். அது பெரியார் மாறுபாடு வந்திருக்கு இல்லையா? அப்போ தென்னை மரத்தை அப்போ வெட்டினார். அப்போ காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். இப்போ பின்னாடி வந்து ஒரு பகுத்தறிவு இயக்கம் சுயமரியாதை இயக்கம் பேசுகிறப்ப இப்போ இருந்தால் பெரியார் செஞ்சிருப்பாராங்கிறது வேற கேள்வி. அப்போ யானை தென்னை மரத்தை வெட்டினா அது பகுத்தறிவான்னு கேட்கறது ஒரு டயலெக்டிக்ஸ் இல்லை. நீ சின்ன பிள்ளையில வந்து குழந்தையா பிறந்தப்ப நீ சட்டை போடாமல் தானே இருந்த, 20 வயசுல ஏன்டா சட்டை போட்டுருக்க அப்படின்னு கேட்கலாமா? அதுதான் அது முட்டாள்தனமான ஒரு கேள்வி நான் சொல்கிறேன். எல்லா தத்துவங்களையும் வந்து மாற்றத்துக்கு உட்பட்ட தத்துவங்கள் தான். ஆனால் அடிப்படையான முரண்பாடுகள் அப்படிங்கிறது வந்து எது இருந்துகிட்டு இருக்கு சமூகத்தில் இன்றைக்கு ஒரு இன்றைக்கு இந்திய அரசியலுடைய முரண்பாடு ஒரு மதவாத சக்திகளுக்கும் மதச்சார்பின்மைக்கும் சமூக நீதிக்கும் ஒரு பார்ப்பன ஆதிக்க சக்திக்குமான ஒரு போராட்டம் தான் இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த போராட்டத்தில் பெரியாரிகளை பொருத்தி பார்த்து பெரியாரிகளை விமர்சிக்கிறதா சரியான பார்வையை தவிர, ஏதோ ஒரு காலத்தில் பி ராமூர்த்தி ஒரு காலத்தில் காங்கிரஸ்லாம் இருந்தார், அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அதுக்கப்புறம் அவர் காங்கிரஸ் அப்படின்னு சொல்ல முடியுங்களா? அப்படி சொல்ல முடியாது. இப்போ சீமானே ஒரு காலத்தில் பெரியாரை பேசிக்கிட்டு தான் இருந்தார், அவ்வளோ தூக்கி பிடிச்சார் பெரியார். இப்போ நான் வந்து வெளிச்சம் பெற்று விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் வெளிச்சம் பெற்றுருக்கீங்க, நாளைக்கு இன்னொரு வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கலாம்ல, இதிலே நீங்கள் இருக்க போகிறீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுலேருந்து இதுக்கு தெரிஞ்சிருந்தீங்க, இன்னொரு விஷயத்து தெரிஞ்சலாம்ல. அதனால் வந்து நீங்கள் அப்படியெல்லாம் ஒரு கண்மூடித்தனமான சொல்லக்கூடாது. இன்னும் சொன்னால் திராவிடம் அப்படி கொச்சப்படுத்துறவருக்கு
தமிழீழத்தில் பிரபாகரன் அவரே தன்னை ஒரு திராவிடன் என்று தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கியூபாவில் நடந்த ஒரு மாநாட்டில் நாங்கள் யார், நாங்கள் திராவிட மொழி குடும்பத்தின் வழி வந்த தமிழர்கள் அப்படிங்கிறது தான் பிரபாகரன் எழுதிய கடிதம். கியூபாவில் ஒரு உலக இளைஞர்கள் மாநாடு நடக்குது, விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு அழைப்பு வருது. இவங்க அப்போ ஒரு தலைமறைவான இயக்கம் போக முடியாது. அப்போ அந்த இயக்கத்துக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த ஆங்கில கடிதத்தில் தங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்க. அப்போ நாங்கள் யாருன்னு சொன்னீங்கன்னா, எங்களுக்கு ஒரு இனம் இருக்குது, நாங்கள் திராவிட மொழி வழி குடும்பத்தில் வந்த தமிழ் பேசுகின்ற தமிழர்கள், எங்களுடைய திராவிட வழி வந்த தமிழர்கள், எங்களை போல திராவிட வழி வந்த தமிழர்கள் தமிழ்நாட்டில், மலேசியாவில், சிங்கப்பூரில், இந்தோனேஷியாவில், இன்னும் பல நாடுகளில் எந்தெந்த நாடுகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பட்டியல் போட்டு பெருமையாக அங்கே சமர்ப்பிக்கிறார். அப்போ பிரபாகரனை இவர் என்ன, இந்த திராவிடத்தை கெட்ட வார்த்தை, திராவிடத்தை நான் ஒழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்கிறவர் பிரபாகரன் சொல்கிறத இவர் பேசுவார், அவர் பேச முடியுமா? ஆக இவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னால், அதாவது பெரியாரை அம்பேத்கர்ட்டும் தனிமைப்படுத்தணும், பெரியாரை வஉசிட்டும் தனிமைப்படுத்தணும், பெரியாரை மற்ற தலைவர்கிட்ட தனிமைப்படுத்தி பெரியாரை மட்டும் இவர்களுக்கெல்லாம் ஒரு விரோதியாக காட்டி தமிழருக்கு விரோதின்னு சொல்லி வரலாற்றினுடைய பொய்களை, வரலாற்று போக்குகளை அறியாமல் உண்மை கட்டுக்கதைகளை அரங்கேற்றி பெரியாரை கொச்சைப்படுத்துகின்ற ஒரு போக்கை செஞ்சுட்டு இருக்கிறார். அதுக்கான அவசியம் என்ன இருக்குன்னு நான் கேட்குறேன். இப்போ இவர் சொன்ன உடனே அண்ணாமலை இவருடைய கருத்தை இன்றைக்கி ஆதரிக்கிறார். இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் தமிழ் தேசியம்னு வச்சதுனால உங்களை கை கொடுக்குதில்ல, இப்போ தமிழ் தேசியங்கிறதுனால இணைய முடியுதில்ல, அந்த மாதிரி இணைப்பு வரக்கூடாதுங்கிறது தான் பெரியார் திராவிடங்கிறத ஒரு சேஃப்கார்டாக வச்சுருந்தார். அது உண்மையான திராவிடமாக இருக்கணும், அதிமுக மாதிரி போலி திராவிடமாக இருக்கக்கூடாது, அதான் சொன்னார். நிச்சயமாக ஐயா, இவ்வளவு நேரமும் பெரியாரியல் குறித்து, சமகாலத்தில் பெரியாரியத்தினுடைய தேவை குறித்தும், அதை எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எவ்வாறு பொருத்தி பார்க்க வேண்டும் என்ற அதனுடைய கால ஓட்டம் குறித்தும் மிகவும் ஆழமாகவும் விரிவாகவும் விளக்கியதற்காக எங்களது உளமார்ந்த நன்றிகள்.